நான் கடகராசி. பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்போ தான் அதிர்ஷ்டன்றது வரும், வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் நான். கடகராசி. இந்த கேள்வி துளி கூட ஞானம் இருக்கிறவங்க கேட்குற கேள்வியாக இல்லை. நம்ம அப்படி நேரடியாக சொல்லிடுவோம், பல பேருக்கு வருத்தப்படுவாங்க. ஜோசியத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறது அர்த்தம் இதெல்லாம். ராசி பலன், பேர் ராசி, என் ராசிக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி படித்தவங்கன்னு இல்லை, இது பற்றியான அடிப்படை அறிவு ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாததுனால கேட்குற கேள்வி தான் இதெல்லாம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சட்டிங்கிறது என்னது? நம்மளோட ஜாதகம்தான். ஜாதகத்தில் இருக்கிறது மட்டும்தாங்க வெளியே வரும். ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தோஷம் வரும், ஜாதகத்தில் யோகம் இருந்தால் யோகம் வரும், ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இருந்தால் புத்திர பிறக்கும், ஜாதகத்தில் மரணம் இருந்தால் மரணம் வரும். இப்படி ராசி பலனை சொல்லி நான் கடகராசி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம சொல்கிறோம் கடகராசி அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு 2 பேரை சொல்கிறோம். அண்ணாமலை கடகராசி. இன்னைக்கு அவர் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஒன்றா? கடகராசியை சேர்ந்தவங்க எஸ்பிபி பாலசுப்ரமணியன் கடகராசி. அவர் இறந்து போயிட்டார் சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எல்லா கடகராசிகளும் செத்து போயிடுவாங்களா? என்ன கேள்வி இது? ஏன் கடகராசி எனக்கு எப்போ தான் அதிர்ஷ்டம் வரும்னாக்கா, அதெல்லாம் உங்கள் தலையெழுத்தில் இருக்குதான்னு பார்க்கணுங்க. இதே கிராமங்களில் பழைய படங்கள்லாம் பார்ப்போம் நாங்கள். பழைய படங்களெல்லாம் கிராமங்களில் சீன் வரும். என்ன வரும் அப்படின்னா, ஒரு படிக்காத அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, வர போஸ்ட்மேனெல்லாம் பார்த்து என் மவன் கடிதாசி போட்டானா, என் மவன் கடிதாசி போட்டானா கேட்டுனே இருப்பாங்க. அல்லது மணி ஆர்டர் அமிச்சாங்களான்னு கேட்பாங்க. வச்சுக்கினே வஞ்சனை பண்ண போகிறாரா ஒரு போஸ்ட்மேனை. அவன் போட்டானா இங்கே வரப்போகுது. எப்படி நேராக வருமா? அது போட்ட இடத்துலேருந்து, வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து போட்டால் எங்கே வரும்? அவர் போட்ட இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கேருந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் வரும், அப்புறம் இந்த லோக்கலில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட்மேன் எத்தான் தருவார். இந்த போஸ்ட்மேன் வேலையை செய்கிறது தான் இந்த கோச்சார கிரகங்களோட பலனுங்க. கோச்சார கிரகம் அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி 28, இன்றைக்கி சனி பயிற்சி இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தனி மனிதனுக்கு இன்றைக்கி சனி பயிற்சி இருக்குது. கோவில்களெல்லாம் இன்றைக்கி சனி பயிற்சி கிடையாது. கோவில் அனுஷ்டாக பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கமாகும். அந்த பஞ்சாங்கத்தின்படி இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது. அது சாமிக்கு, அது விட்டுரும். மனிதர்களுக்கு